Hello everyone, welcome to Google Tech. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால ஆன்லைன் மூலம் பஸ் சீட் கவர்மெண்ட் பஸ் சீட் என்ன மாதிரி புக் பண்றது அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் ஆன்லைன் மூலம் கவர்மெண்ட் பஸ் எப்படி புக் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிடிபி பஸ் எப்படி புக் பண்ணுறது. ஸோ இந்த புக் பண்ணுற ஏர்லியாக நாங்கள் புக் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டால், கட்டாயம் நாங்கள் பஸ்லேருந்து போகிற டைம் ஒரு சீட் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏர்லியாக புக் பண்ணிடுவோம். அது இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் பஸ்ஸுக்கு கொடுத்து போகிற டிக்கெட்டோட ப்ரைஸுக்கு ஆன்லைனில் புக் பண்ணி எடுக்கிற சீட்டோட டிக்கெட் ப்ரைஸுக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் எந்த வித ப்ரைஸ் சேஞ்ச் இல்லை. ஸோ எப்படி நாங்கள் இதை புக் பண்ணுறது ஆன்லைன்ன்ற தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வேறு வேணும். வெப்சைட்டோட லிங்க் இதே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸோட ஒஃபிஷியல் வெப்சைட் தான் இது. நான் தந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரம்ன்னு சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் போக போகிறீங்க. ஸோ ஃப்ரம்ன்ற இடத்துல கிளிக் பண்ணி இதில் ஜெஃப்னான்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஜெஃப்னான்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் பாருங்கள் முதலாவதாகவே ஜெஃப்னான்னு சொல்லியிருக்கு. இது ஜெஃப்னா டவுனில் வரும். ஸோ ஜெஃப்னாவை கொடுத்துட்டு 200 இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அதை செலக்ட் பண்ண வேணும். ஸோ நான் 200 இடத்துல கொலம்புன்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நான் கொலம்பு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக செய்ய வேண்டியது பாருங்கள் ட்ராவல் டேட். என்ன டேட்டுக்கு நீங்கள் பஸ் சீட் புக் பண்ண போகிறீங்க அதை செலக்ட் பண்ண வேணும். ஸோ டேட்டுக்கு பாருங்கள் இன்றைக்கு இதில் 5ன்னு சொல்லி காட்டுது, 5ஆம் தேதி. ஸோ இந்த 5ல் கிளிக் பண்ணி எத்தனையாம் தேதிக்கு நான் புக் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள் நான் போக போகிற டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் தேதியாக இருந்தால் இந்த 11ல் கிளிக் பண்ணணும். 11ஆம் தேதி சனிக்கிழமை ஜனவரி 2025 ஜெஃப்னாலேருந்து கொழும்புக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் சர்ச் பஸ்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணணும். என்னென்ன பஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லா பஸ்ஸும் டைமோட சேர்த்து காட்டும். இப்போ பாருங்கள் எல்லாம் சர்ச் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் லிஸ்ட் வந்திருக்கு. அதாவது இது எல்லாமே 2025 முதலாம் மாதம் 11ஆம் தேதி இந்த டேட்டுக்கு போகிற பஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் நாங்கள் சீட் புக் பண்ண போகிறோம். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 டைமுக்கு நீங்கள் புக் பண்ணலாம். 13 டிஃப்ரெண்ட் டைம் இருக்குது. ஸோ 4:30க்கு நீங்கள் 11ஆம் தேதி 4:30லேருந்து 2:30 வரைக்கும் போகிற பஸ்ஸை புக் பண்ணுறாண்டாலும் புக் பண்ணலாம். அடுத்த பாருங்கள் ரெண்டாவது 10:30க்கு ஒரு பஸ் போகுது. மார்னிங் 10:30லேருந்து அரைவல்ன்ற எந்த டைமுக்கு நீங்கள் போய் சேருவீங்க அதை தான் அரைவல்ன்னு சொல்கிறது. ஸோ 8:30க்கு போகும். 10:30 விடிய வலிக்கிட்டால் 8:30க்கு கொழும்பு போகும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது 8 மணிக்கு வலிக்கிட்டா இரவு 8 மணிக்கு வலிக்கிட்டா அரைவல் 6 மணி விடிய 6 மணிக்கு போய் சேரலாம். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் பாருங்கள் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜெஃப்னால இருந்து கொழும்புக்கு நீங்கள் வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் சராசரியாக 10 மணித்தியாலம் எடுக்கும். சம்டைம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 hour முன்னாடியே நீங்கள் அங்கே போய் நிற்கலாம். சில நேரம் ஒரு 10 நிமிஷம் 1 hour அரை மணித்தியாலமோ லேட் ஆகலாம். சராசரி இந்த 10 ஹவர்ஸுக்குள்ள போய் நிற்கும். அதை தான் இதில் டியூரேஷன் 10 hours கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்கள் எவ்வளோ சீட் அவைலபிளில் இருக்குன்னு சொல்லி இதுலேயும் பார்க்கலாம். பாருங்கள் இதில் அவைலபிள் சீட்டுன்னு சொல்லி இந்த ரோட் 15ல் பாருங்கள் 47 சீட் அவைலபிள். மற்றது பாருங்கள் ரோட் 87 என்ற ரோட்டுக்கு பாருங்கள் 42 பஸ் பஸ் சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு தேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கீழே வரேன். இந்த இடத்துல பாருங்கள் 6:45க்கு ஒரு பஸ் வலிக்கிடுது ஜெஃப்னால இருந்து இந்த 11ஆம் தேதி. ஸோ இதைத்தான் நான் புக் பண்ண போகிறேன்.
அவைலபிள் சீட்டில் வந்து 42 சீட் வந்து இருக்குது. சில டைம்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ் சீட்டோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கூடி குறையும். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் போகிற இந்த டைமுக்கு வந்து 1402 ரூபா வந்து பஸ் சீட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஒரு சீட் புக் பண்ணுறதுக்கு 1402 ரூபா வந்து முடியும். எதுக்கும் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜெஃப்னா டிபார்ச்சர் வந்து ஜெஃப்னாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அரைவல் வந்து கொழும்பு. டேட் வந்து 11ஆம் தேதி மார்னிங் 6:45க்கு போயிட்டு அதே டேட்டில் வந்து 4:45 ஈவினிங் 4:45க்கு வந்து கொழும்பில் நிற்பேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 42 சீட் இருக்குது, பஸ் ஓகே. இப்போ வந்து பாருங்கள் புக் சீட்டுன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து வரும். இதில் பாருங்கள் நாங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து சரியான்னு சொல்லி இந்த பாக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சீட்டை வந்து புக் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 சீட் வந்து முதல் 8 சீட்டும் வந்து ஒரேஞ்ச் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வர சீட் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபேர் பிரேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவைலபிள் சீட் ஒயிட் கலரில் காட்டுறது எல்லாமே வந்து அவைலபிள் சீட், அந்த சீட்டு வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஒரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே வந்து கவுண்டர் சீட்ஸ், ஸோ அது வந்து அவங்களுக்கான சீட். மற்றது வந்து பாருங்கள் ப்ரோசஸிங் சீட் வந்து க்ரீனில் வந்து காட்டும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற டைம் எந்த சீட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து ப்ரோசஸிங்கில் வந்து காட்டும். ஸோ நீங்கள் புக் பண்ணி முடித்ததும் புக்டுன்னு சொல்லி ரெட் கலரில் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து 9வது சீட்டு வந்து இதில் புக் பண்ண போகிறேன். ஸோ 9 வந்து கிளிக் பண்ணதும் அதுலேயும் வந்து ப்ரைஸ் காட்டுது பாருங்கள் 1402 ரூபான்னு சொல்லி, அதோட கீழே வந்து 9ன்னு சொல்லி நம்பரும் போட்டு வரும். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து செய்ய வேண்டியது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இதில் வந்து பாருங்கள் ஜெஃப்னான்னு சொல்லியிருக்கு 6:45க்கு வந்து வலிக்கிறது, கொழும்பு 4:45க்கு வந்து போயிட்டு செய்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ண அதே டைமும் காட்டுது, சரியாக இருக்குது. இப்போ வந்து ப்ரொசீட், இதில் பாருங்கள் ப்ரொசீடுன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது புக்கிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பாருங்கள் ஜோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒன்று வந்து நேம், அடுத்தது வந்து மொபைல் நம்பர் 2வது பாக்ஸில், 3வது பாக்ஸில் வந்து என்ஐசி நம்பர் இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் நம்பர், 4வது பாக்ஸில் வந்து இமெயில் உங்களோட ஜிமெயில் வந்து கொடுப்பீங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணதும் பாருங்கள் கிரெடிட் கார்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டெபிட் கார்டு கொடுத்து பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ண முதல் திரும்பவும் வந்து செக் பண்ணுங்கள் சீட் நம்பர் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி. 9 தான் சீட் நம்பர் வந்து கொடுத்துருந்தேன், ஸோ அது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்த வந்து பாருங்கள் ஜேர்னி சமரின்னு சொல்லி இந்த அம்புக்குறியில் வந்து கிளிக் பண்ணால் எங்கே இருந்து நீங்கள் எங்கே போகிறீங்க. ஜெஃப்னாலேருந்து கொழும்புக்கு போகிறேன், டைம் ஓகே, டேட்டும் ஓகே. ஓகே, அம்புக்குறியில் வந்து திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த அம்புக்குறி ஃபேர் பிரேக் டவுன்னு சொல்லியிருக்கு, இந்த அம்புக்குறியிலையும் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணுறேன். டோட்டலாக வந்து 1416 ரூபா 72% பெறுது. பேங்க் சார்ஜஸ் வந்து 14 ரூபா 72%. கன்வீனியன்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி 110 ரூபா எடுக்கிறாங்க. பஸ்ஸுக்கான ஃபேர் வந்து 1292 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 1416 ரூபா 72% வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள் ஐ அக்ரி டு ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து கார்டு டைப் வந்து நீங்கள் விசா கார்டும் யூஸ் பண்ணலாம், மாஸ்டர் கார்டும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட கார்டில் வந்து விசா கார்டுக்கு வந்து விசான்னு சொல்லியிருக்கும், மாஸ்டர் கார்டுன்னு சொன்னால் 2 ரவுண்ட் போட்டு இதுலேயே வந்து காட்டியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மாஸ்டர் கார்டு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ மாஸ்டர் கார்டை வந்து செலக்ட் பண்ணி என்னோடய கார்டு நம்பர் வந்து கொடுப்பேன், அதாவது 16 டிஜிட்டில் வந்து இருக்கும், அந்த நம்பர் வந்து கொடுத்துட்டு அடுத்த வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மந்த்துன்னு சொல்லி எப்போ வந்து எந்த மந்த்துக்கு வந்து எக்ஸ்பயர்ட் ஆகுது என்னோடய கார்ட்லேயே இருக்குது, அதை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்பயர்ட் ஆகுற இயர் எக்ஸ்பிரேஷன் இயர் எந்த இயர் வந்து கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகுதோ அதை வந்து கொடுத்துட்டு கடைசியில் வந்து பாருங்கள் சிவிஎன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து கேட்பாங்க, 3 நம்பர் வந்து கொடுக்க வேணும். அது வந்து உங்களோட கார்டுக்கு பின்னாடி நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த 3 நம்பர் வந்து இருக்கும், இதையும் வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் ஃபைனலாக பேன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1 டைம் பாஸ்கோட் வந்து கேட்பாங்க, ஓடிபி நம்பர் வந்து ஃபோன் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் ஜிமெயில் கொடுத்து வச்சுருந்தா பேங்கில் உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஓடிபி நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துட்டு
சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணதும் ஓகே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புக் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூன்னு சொல்லி உங்களோட டிக்கெட் ரெஃபரன்ஸ் நம்பர், அடுத்தது வந்து சீட் நம்பர், இங்கேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே வந்து இறங்குவீங்க, என்ன டேட் வந்து வலிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கூடவே வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் வந்து எஸ்எம்எஸ் வரும். இதை வந்து நீங்கள் அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் டிக்கெட் பிடிஎஃப்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசிப்ட் வந்து தருவாங்க. அடுத்தது வந்து நீங்கள் பஸ் புக் பண்ணதும் அதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களோட எஸ்எம்எஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதையும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வைங்க. சம்டைம் நீங்கள் வந்து அழிச்சிட்டாலும் எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து முன்னாடி எடுத்து வைங்க. கண்டக்டருக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிற டைம் இதை வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ அவர் வந்து இதுக்கான டிக்கெட் வந்து உங்களுக்கு தருவார். சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், சீட் நம்பர் வந்து போட்டிருக்கு, பஸ் நம்பரை வந்து காணலைன்னு சொல்லி. பஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேட் நீங்கள் எந்த டேட் வந்து புக் பண்ணீங்களோ அதே டேட்டில் வந்து நீங்கள் வந்து பஸ் ஏறுற டைமுக்கு முதல் உங்களோட ஃபோன் சிம்முக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும், இந்த பஸ் தான் நீங்கள் வந்து ஏற வேணும்னு சொல்லி. ஸோ அந்த நம்பர் பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ் வந்து சீட் புக் பண்ணுற மெத்தட். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து பஸ் சீட் வந்து புக் பண்ணுறது, அதுவும் ஆன்லைனில் வந்து சிம்பிளாக புக் பண்ணுற மெத்தட் வந்து இந்த வீடியோவில் இருந்து எடுத்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.